காலமாக எங்களோட நட்பாக இருந்தவங்க வந்து திடீரென்று ஒரு தக பணத்தை கண்டதும் அவங்க எங்களை விட்டு விலகி போகிறாங்க. நாங்கள் கால் பண்ணி கேட்டால் கூட இல்லடி அது வேலையாக இருக்கிறேன், இந்த வேலையாக இருக்கிறேன், மீட்டிங்காக இருக்கிறேன், கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்குது, கதைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை எங்கள்கிட்ட திணிப்பாங்க. நாங்கள் தான் பிழை செஞ்சது போலவும் அவங்க பிழை செய்யாதது போலவும். அப்படி இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், கட் பண்ணி விட்டுருங்க. ஏனென்று சொல்லி சொன்னால் அவங்க இப்போ ஒரு காசை கண்டவங்க அதுக்கு மேலதிகமாக செல்வந்தனாக இருக்கிறாங்க, அதுக்கு மேலதிகமாக எப்படி சம்பாதிக்கலாம்னு தான் யோசிப்பாங்களோடைய உங்களோட கருத்துக்களுக்கு நீங்கள் செவி மடுக்கவே மாட்டாங்க. அதன் காரணமாக நீங்கள் அவங்கள விட்டு முற்று முழுதாக விலகிருங்க. அவங்கள் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்கள மன்னிச்சிருங்க, பிரச்சனை இல்லை. பிறகு மீண்டும் வந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் மன்னிப்புக்கு இடமே இருக்க வேண்டாம். அவங்கள நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். அவங்களுக்கு காசு கிடைக்கிறப்போ அவங்க போகிறதுக்கும், காசு இல்லாதப்போ உங்கள்கிட்ட திரும்பி காசு கேட்டு நாங்கள் சந்தோஷமாக நட்பு முதல் இருந்த நட்பு மாதிரியே பழகிறதுக்கு நாங்கள் அவங்கள விட குறைஞ்சவங்களும் இல்லை, அவங்கள எங்களை விட மேலதிகமாக காசு வச்சுக்கிறாங்கன்றதுக்காக அவங்கள மதிச்சுத்தான் நாங்கள் வாழணும்ன்றதும் இல்லை. ஒரு நட்புன்னு சொல்லிச்சுன்னா அது பணமோ பதவியோ புகழோ என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கிறோம்னு சொல்லி பார்த்து வர்றது நட்பு இல்லை. அது சாதாரணமாகவே வரக்கூடியது தான் நட்பு. சரியா? ஒருத்தருக்கு புரிந்துணர்வோட ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறது தான் உண்மையான நட்பு. அதை விட மிக முக்கியமானது ஒருதன் கஷ்டப்படுகின்ற பொழுது உதவி செய்ய வேணும், அதுதான் உண்மையான நட்பு. அதை விட்டுட்டு ஒரு ஆளுக்கு காசு வந்தப்போ அந்த காசை கண்டதும் கண் மறைக்கிற மாதிரி நடந்து கொள்வது நட்பாகவே கருத முடியாது. அப்படி ஒருத்தர் உங்களுக்கு கிடைச்ச அவர் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையே இல்லை, நீங்கள் உங்களோட வழியிலேயே பயணிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இவ்வளோ காலம் நட்பா பழகிட்டானே அல்லது நட்பா பழகிட்டாளே அவளை விட்டு நாங்கள் எப்படி நாங்கள் வெளியிடங்களுக்கு செல்றது, இவ்வளோ காலம் நாங்கள் அவையோட திரிஞ்சனாங்களேன்னு சொல்லி மெனக்கசப்பு இருக்கும் தான். ஆனாலும் அந்த மெனக்கஷ்டத்தை நீங்கள் கொஞ்ச காலம் தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்கன்னு சொல்லிச்சோன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஒரு நட்பு கிடைக்கும். அந்த நட்பால் நீங்கள் சில டைம் நல்ல நிலைக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இப்படியான நட்புகள் உங்களுக்கு தேவையே இல்லை. நட்பு வர்றது என்னவோ பார்த்தும் பாராமலும் காதல் பாரது போல தான் நட்பும் வரும், அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நட்புன்றது மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் நட்பு ஒரு நல்ல நட்பு அமைந்தால்தான் அந்த நண்பனை போலவே இவனும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம், அதே நேரம் வெற்றியை நோக்கியும் நகர்ந்து கொண்டு செல்லலாம். நண்பன் என்று சொல்லி உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு யார் ஒருதன் துரோகம் செய்கிறாங்களோ அவங்கள நீங்கள் அந்த நேரமே வெட்டி விடுங்க அல்லது அறுத்து விடுங்க. அது தேவையில்லாத நட்பு. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அது சீரழிக்கிறதுக்கு தான் வந்துன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலும் நீங்கள் நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நட்பாக பழகணும் என்று சொல்லிச்சோன்னா அல்லது நல்ல நட்பு வேணும் என்று சொல்லி சொன்னா காத்திருந்தா நல்ல நட்பு கிடைக்கும். நீங்கள் அவசரப்பட்டு இவனை நண்பனாக்கினா காசு உழைக்கலாம், இவனை நண்பனா ஏற்றுக்கொண்டா வெளியிடங்கள் சுத்தலாம் என்று சொல்லி நம்பி நட்பிடம் ஏமாறாதீர்கள். இந்த காலங்களில் முதுகுல குத்துறதுக்காகவே நட்பா பழகிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. அதன் காரணமாக நீங்கள் நல்ல முறையில் ஒரு நட்பை தெரிவு செய்யுங்க. நண்பன் நல்லவனாக இருந்தால் உன்னை எதிரி கூட நெருங்குவதற்கு பயப்படுவான். ஸோ நண்பனை நல்லவனாக தெரிவு செய்து கொள்ளுங்க மக்களே. லவ் யூ கைஸ்.